நீங்க முரசொலி பாருங்க, கார்ட்டூனை பாருங்க, அப்ப புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முரசொலி படிங்க, ஆளுநர் ஒரு கை போய் பிஜேபி தூக்கி பிடிச்சி அவர் செயல்படுத்துற மாதிரி போட்டு ஒரு கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு கட்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் வந்துட்டு போறதுனாலே அந்த கட்சியோட கூட்டு பண்ணி வச்சுப்போம் சொல்றது அரசியல பக்குவம் இல்லாதவர்கள் பேசுற பேச்சு. அண்ணா காமராஜர் அழைச்சிட்டு போய் அவருடைய தொகுதிக்கு விருந்து கொடுத்தாரு. அடுத்த நாளே காமராஜ் பத்தி விமர்சனம் பண்ணி பேசினார். இது தொண்டு தொட்டு இருக்கிற திமுக 59 இருந்து சென்னை கார்பரேஷன் போது திமுக மேயர்கள் தான் இருந்தாங்க. அப்ப நேரு வந்தாலும் சரி, காமராஜ் வந்தாலும் சரி, திமுக மேயர் தான் போய் வரவேற்பார். எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார், ஃபங்க்ஷனுக்கு அமைச்சர் வந்தார், அவரை வரவேற்று போட்டோம். அவ்வளவுதான். தேநீர் விருந்துக்கு திமுக கலந்துக்கல, ஆளுநரோட அழைப்புக்கு இந்த முறை கலந்துட்டு இருக்காங்க. அப்ப திமுக இணக்கமா போதும். திமுக போலன்றதுதான் நான் கிளீனா சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன். போன வாட்டி கூட மினிஸ்டர்ஸ் அமைச்சு வச்சாங்க, அதிகாரிகள் அமைச்சு வச்சாங்க. பழனியில் நடக்கிற முத்தமிழ் மாநாடு இந்த ஓட்டுக்கான முக்கியம் தமிழ் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாத்தீங்க? முருகன் மேல அந்த மாதிரி பக்தி இல்லைன்னு அர்த்தம். அந்தமா பிஜேபி சேர்ந்தவன திருச்செந்தூர் முருகனை மறந்துட்டாங்க. காரணம் திருச்செந்தூர் தூத்துக்குடி தொகுதியில் வருது. அந்த முருகனுடைய இருக்கிற தொகுதியில ஓட்டு போடலன்னு இருக்கோம். முருகன் மேல அந்த ஊர் மேல இருக்கிற கோவத்தை முருகன் மேல காட்டுறாங்க. விஜய் கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அடுத்த மாநாடு நடத்த போறாரு. அவருக்கு திமுக தரப்புல கூடிய சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதானே இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. யார் வந்தாலும் நாங்க தேம்ஸ் நதி மாதிரி men may come and men may go, we go on forever. அவ்வளவுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.